It is a great privilege to welcome you all for this Prajapati trailer launching. உங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த லான்ச்சிங்க்கு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே விசேஷித்த விதமாக நம் மத்தியிலே அருமையாகி வந்திருக்கிற நமது அற்புதமான இந்த நேரத்தை அவர்கள் எங்களுக்காக பயன்படுத்தி வந்திருக்கிற சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன் ஐயா அவர்களை எங்களுடைய குழுவின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். Sir, your presence here is more valuable. நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த படம் எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன என்றால், நாங்கள் 25 ஆண்டுகளாக இந்த பிரஜாபதியை நாடகமாக நாங்கள் போட்டு வந்தோம். ஆண்டவர் 1999ஆம் ஆண்டு என்னிடத்தில் பேசி இந்த நாடகமாக இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையாக சொன்னார். ஆனால் அப்பொழுது நாடகம் குறைவாக இருந்த நேரம், நாடகங்கள் சிறுக சிறுக அழிந்து கொண்டே இருந்த நேரத்தில் ஆண்டவர் இதை குறித்து சொன்னபோது இதில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவர் கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை முதல் ஒரு அரை மணி நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் போட்டு வந்தோம். நாளடைவில் இது பெருகி 3 மணி நேரம் இந்த நாடகத்தை போடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அளித்தார். இதை நாங்கள் we are having in 4 languages, 4 லாங்குவேஜில் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டோம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் ஆகிய 4 லாங்குவேஜில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நாடகத்தை நாங்கள் எல்லா பகுதியிலையும் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் சமீபத்தில் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு இதை திரைப்படமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லுகிற இந்த காஸ்பல், என்னுடைய இந்த நாடகம் பெரும்பாலும் காஸ்பலை, அந்த ஆண்டவருடைய அந்த காஸ்பலை அவர் எடுத்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட நாடகம் இது. ஆகினால் இது ரொம்ப என்ன செய்வது, ரொம்ப குறைவான காலத்தில் இது கடந்து போய்கொண்டிருக்கிறது. நமக்கு இப்போ அதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லும்போது சினிமா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் மீடியா. அதனால் ஆண்டவர் என்னை குறித்து சொல்லும் போது இதில் நீங்கள் சினிமாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே நாங்கள் என்ன செய்தோம், அந்த கட்டளை கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை நாங்கள் சினிமாவாக எடுப்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு தேவைகள் அதிகமானாலும் விசுவாசத்தில் we are doing it only by faith only. ஒரு விசுவாசத்தோடு தான் அதை நாங்கள் செய்துட்ருக்கோமே தவிர வேறு எங்களுக்கு எந்த விதமான பின்புலன் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இப்பொழுதும் இந்த ட்ரெய்லரை எடுப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். இதுக்கு ஆன செலவு கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு ஆச்சு. ஆனால் எல்லாவற்றையும் தேவனே சந்தித்தார். அதுதான் ஒரு பெரிய மகிமை. நாங்கள் யாரிடத்திலும் போய் டொனேஷன் வாங்கலை, யாரிடத்திலும் கேட்கல. இது நடந்தது இந்த அற்புதம் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்தாசையாக இருந்தது. இதன் மத்தியில் இதுக்கு உதவியாக இருந்தவர் எங்களுக்கு சினிமா ஆட்டோகிராஃபர் செலின் அவர்கள். எதிர்பாராத நேரத்தில் அவர் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார். ஆனாலும் அவருடைய ஆத்மா நிச்சயமாக இதை எடுத்து முடிக்க வரைக்கும் மேலே இருந்து எங்களுக்காக அவர் ப்ரே பண்ணுவார்னு நினைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமாம். கெஸ்ட் ஆன் த டயஸ் அண்ட் there's a saying, ஒரே ஒரு சேயிங் இருக்குங்க. அந்த சேயிங்கில் if you're not tested you can't be trusted அப்படின்வாங்க. if you're not tested you can't be trusted. 25 இயர்ஸாக ஒரு ட்ராமாவோட விஷனை கொடுத்து 25 இயர்ஸாக கடவுள் ஒரு விஷனை டவுன்லோட் பண்ணி அந்த ட்ராமாவை த்ரூ அவுட் இந்தியா கொண்டு போய் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இட் ஹேஸ் டு பி அ விஷன் ஃப்ரம் காட். ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் திங். ஸோ இஃப் யூ நாட் டெஸ்டட் யூ கான் பி ட்ரஸ்டட். எனக்கு என்ன வியப்பாக இருக்குன்னா, why does God give visions to some people? நோவா குடும்பத்துக்கு ஒரு விஷன் கொடுக்குறாரு, ஒரு குளோபல் மேண்டேட் கொடுக்குறாரு, அவங்க பண்ணுவாருன்னு தெரிஞ்சு கொடுக்குறாரு. அது மாதிரி பிரஜாபதி அங்கிள், எனக்கு ஒரு ஃபுல் நேம் கூட தெரியாது, அங்கிள் ரூபர்ட் தெரியும், பட் நான் பிரஜாபதி அங்கிள்னே மைண்டில் வச்சுருக்கேன். அப்படி ஒரு அங்கிளுக்கு ஒரு வேறு துறையிலேருந்து அந்த விஷனை கொடுத்து அதை மேண்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு தெரிஞ்சனால்தான் அந்த ட்ராமா மேண்டேட்டை கொடுக்குறாரு. அப்போ தட் இஸ் டெஸ்டிங், அண்ட் பிகாஸ் ஹீ இஸ் டெஸ்டட் இஸ் ட்ரஸ்டட்.
நம்ம ஆனரபிள் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் லைஃப்பில், இப்போ இவ்வளோ டெஸ்ட்டை தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காருங்க. பிகாஸ் he has passed that test. Now when he stands there, we are all proud of you, sir. Because you know, in spite of all that, you reflect values. You reflect a system. உங்களோட when you in the opening இதிலே நீங்கள் சொன்னீங்க, you transmit something which shows that you have been tested, therefore God is trusting you. And what a privilege it is. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில், because God has tested somebody and because he is tested and you pass the test, God is trusting this project of Prajapati. ட்ரெய்லர் பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பல, ஏன்னா ட்ரெய்லர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் த பாயிண்ட் இஸ் வித் ஏஐ டெக்னாலஜி, வித் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன், நான் நிறைய விஷயம் அங்கிள்கிட்ட பேசியிருக்கேன். ஐ எம் ஷுர் அஸ் அ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ், அங்கிள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஆல்மோஸ்ட் அது? ஆமாம். ஸோ வென் வி ஸ்டார்ட், ஐ வில் என் சைட்லேருந்து என்ன பண்ண முடியும்னா, மேபி சம் டெக்னிக்கல் சப்போர்ட். இப்போ நாங்கள் ஏஐயில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷனை. ஸோ வி கேன் எக்ஸ்டெண்ட் சம் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் வாட் எவர் லிட்டில் வி கேன் டூ. மற்றபடி மை ஒன் லைன் திங் இஸ் 90 seconds சொன்னாங்க. அண்ட் மை ஒன் லைன் திங் இஸ், இஃப் காட் கேன் ட்ரஸ்ட் அ பர்சன் அண்ட் 25 years இஸ் இட்ஸ் அ ட்ரஸ்டட் பிராண்ட் பிரஜாபதி. அதுவும் இல்லாமல் இஸ் ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் நேம். அதனால ஐ திங்க் வி கேன் ஸ்டாண்ட் வித் த விஷன், வி கேன் rally around the vision, pray for him and support this initiative. Once again, thank you so much for giving me this opportunity, and may God richly bless this project as a wonderful project. It release பண்ணி வரும்போது I'm sure it will bring a lot of honor to what God has trusted you with. Thank you and God bless. வாழ்த்துக்கள். மிகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணத்தில் இந்த ஸ்டேஜில் ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக நிற்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு எட்வர்ட் அண்ணனை பல வருடங்களாக தெரியும். நாங்கள் ஒரு 2000 நான் யூகேல ஒரு 10-12 வருடங்கள் இருந்தேன். ஆண்டவர் எங்களை இந்தியாவுக்கு அழைத்து வந்து ஒரு ஊழியத்தை கொடுத்து பெரும்பாக்கத்தில் ஒரு சர்ச், நிறைய காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம். எட்வர்ட் அண்ணன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அப்போயே 2008 2009 அங்கிளை பற்றி ஆன்டியை பற்றியும் நிறையா சொல்லுவார். அண்ணன் இது மாதிரி இப்படி ஒரு தம்பதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் இந்த பிரஜாபதி நாடகத்தை எடுத்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக எடுப்பதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய வார்த்தை இந்த நாட்களில் பல வருடங்களாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, சபைகளில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த எழுப்புதல் வருவதற்கு மிக முக்கியமான the last revival will happen through corporate அப்படின்னு பில்லிகிராம் அடிக்கடி சொல்லுவார். and we need to understand the revival will happen when we touch the 7 mountains, government, business, media, arts and science, sports and culture, family and religion. சபையானது மிகவும் பிரதானமாக இந்த ரிலிஜன் சர்க்கிள்லேயே தன்னுடைய பணிகளை மிகவும் அதிகமாக செய்து கொண்டிருக்க நிமித்தமாக கடந்த 4-5 டெக்கேடாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியவில்லை. மற்ற எல்லா இப்போ அருமையான ஜேசிடி பிரகர் ஐயா அந்த சட்டசபையில் ஆண்டோடைய வார்த்தையை சொன்னது எவ்வளோ பெரிய தாக்கம். என்னுடைய வாஞ்சை, ஒருவேளை நம்முடைய எல்லோருடைய வாஞ்சை என்னென்னா, வருகின்ற நாட்களில் அந்நிய பாஷை பேசுகிற ஆண்டவரை மையப்படுத்துகிற அநேக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்த பட்டணத்தில் எழும்ப வேண்டும். பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிற ஒரு நல்ல இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்ட்ரி இன் 18th century வந்து இங்கிலாந்து தேசம் ஒரு மிகப்பெரிய தேசமாக மாறினதுக்கு மிகப்பெரிய காரணமே நல்ல ஆண்டவரை நேசிக்கிற மிகப்பெரிய செல்வந்தம் எழும்பினது தான். அதனால் இந்த 7 மவுண்டன்ஸையும் அசைக்கிற ஆட்களை கற்று எழுப்ப வேண்டும். அதில் மீடியா என்ற மவுண்டனில் ஏற்கனவே அருமையான 2 தூண்கள் ஐஸ்வின் ஐயாவும் அருமையான ஃபாதரும் பல காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் அவர் மனதில் வந்ததுக்காக நம்ம எல்லாம் கை தட்டி, ஏன்னா இது எப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கணும் பாஸ்டராக எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப வருத்தமாக சில காரியங்களை சொன்னாங்க. நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறது ஒரு பாஸ்டராக, இந்த தரிசனத்தை எப்படி நம்ம மிஷினரிகளை தாங்குவதற்கு, சர்ச்சு கட்டுறதுக்கு, மற்ற ஊழியங்களுக்கு செலவு செய்ய நம்ம எப்படி தயாராக இருக்கிறோமோ அதை காட்டிலும் மிக அதிகமாக தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் 1990 80களில் 85ல் உங்கள் வயசுக்கு ஏற்றாப்புல பார்த்த சினிமா இன்றைக்கி உங்கள் மனதில் பசுமையாக இருக்கும். தட் நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ பார்த்துங்களேன், அப்புறம் சொல்லவே இல்லை
இந்த வார்த்தை வந்து பைபிள்லேருந்து வரல, இது வடிவேல் சொன்ன வார்த்தை. இது எல்லாருமே நம்ம சொல்கிறோம். தட் மச் மீடியா இம்பாக்ட்ஸஸ். இதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரஜாபதி திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியின் திரைப்படமாக ஆக்க வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. பவுல் சொல்வது போல் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் அங்கிள் வந்து என் சபைக்கு வந்தாங்க. வந்திருக்கப்ப நான் சொன்னேன், ஏஜ் இஸ் அ நம்பர், சம்படி சே நம்பர். கொஞ்சம் பேசுங்க, நான் ஒரு பாஸ்டர், அதனால் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு அவனுக்கு குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறப்ப அவனுக்கு வயது 75, சாராளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 68 வயது இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்தது 100 வயதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 100 வயசு தாத்தாக்கும் 90 வயசு பாட்டிக்கும் குழந்தை பிறந்துன்னு நினைக்கிறோம். அது அல்ல. நீங்கள் ஆதியாகமத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் எந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரோ அந்த 2 அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரு வசனம் பிடிக்கும். எகிப்து ராஜா ஒருத்தர் சாரா மீது கண்ணமிட்டு அழைக்கிறானாம். அப்போ ஒரு ராஜா கண்ணமிட்டு அழதா பாட்டியை கூப்பிடுவானா, பியூட்டியை கூப்பிடுவானா? சத்தமாக சொல்லுங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா, 80 வயசில் 100 வயசில் ஆண்டவர் திட்டம் கொடுக்குறப்ப அவங்க 100 வயசு 90 வயசாக இல்லை, அவர்கள் 25 வயது 20 வயது ஆட்களாக மாறுகிறார்கள். ஆண்டவர் உங்களுக்கு திட்டம் கொடுக்குறப்ப உங்கள் 2 பேரையும் ஆண்டவர் 20-25 வயது ஆட்களாக மாற்றுகிறார். ஆமென். அதனால் நீங்கள் இந்த ஒரு படத்தோடு நிறுத்த மாட்டீங்க. இது போல் படங்களை பண்ணுவீங்கன்னு இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துறேன். நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கப்ப நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டு ஒரு விஷன் காட்டினார். கடந்த வாரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா? ஓகே. ஸோ பெதஸ்தா குலத்திற்கு ஆண்டவர் வருகிறப்ப 38 வருடம் வந்து சுகமான ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்குறா, நீ சுகமாக விரும்புகிறாயான்னு. ஆமாம், அப்படி பல கதைலாம் சொல்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லணும்? நீ எனக்கு சுத்தம் உண்டு சுகமா. ஆனால் அங்கே இடத்துல வேற ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. என்ன மேட்டர்னா, இப்போ நீங்கள் ஒரு பெட்டில் இருந்தீங்களம்மா, நீங்கள் சுகமாகி வந்துட்டீங்க. ஆனால் தட் பெட் ஹேஸ் மோர் பவர் டு கான்கர் மோர் சிக் பீப்புள். அந்த பெட்டுக்கு என்னன்னா திரும்ப திரும்ப நோயாளிகளை இழுக்கிற வல்லமை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, படுக்கையே எடுத்துக்கொண்டு நடடா. அப்போ என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த சுகவீனும் இயேசுவின் நாமத்தில் வராது. ஐ செட் சுகம் அல்ல, படுக்கையே மாற்றிடுறாரு. ஸோ என்ன மேட்டர்னா, ஆண்டவர் வந்து அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து சுகமடைய மாட்ட, யூஆர் அ கர்ஸ் பிரேக்கர். இனிமேல் இப்பேற்பட்ட வியாதி உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுக்கு வராது இயேசுவின் நாமத்தினால. நான் இப்பேற்பட்ட கிருபையை உங்கள் வாழ்க்கையில் பேசுகிறேன். அங்கிள், வி ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் யூ. எங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வோம். கர்த்தர் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் மாற்றணும். நான் கைகூப்பி ஒரு பாஸ்டராக கேட்டுக்கிறேன். இதை பார்க்க போகிற இதை கண்டிப்பாக எல்லா மீடியாலையும் போடுங்க. எல்லா ஊழியக்காரர்களும் தயவுசெய்து இது வந்து பிசாசினுடைய கிரியை, தியேட்டருக்கு கூட்டி வருவோம், இப்படி மறைமுகக்காரங்களாம் பேசாமல், இது ஆண்டோர் கொடுத்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை அறிவார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இதற்காக விகைகள், இதற்காக ஸ்டாண்ட் பண்ணுங்க. God bless you. நான் ஒரு மீடியா பர்சனாக ஒருவேளை ஃபாதர் மாதிரி இருக்க முடியாது, அஸ்வின் மாதிரி இருக்க முடியாது. ஆனால் அவங்களோடு இணைந்து பணி செய்கிறேன். ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எப்பொழுதும் நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திரு, அது பொய்யுரையாது. நான் அநேக பாடல்களை எழுதினது உண்டு. அந்த பாடல்கள் பிரபலமான பாடல்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், ஜனங்க சொல்கிறாங்க. பரலோகம் என் சொந்தமே, எந்தன் ஜெப வேலை, என் இன்பத்துன்ப நேரம், மகிமை மாட்சிமை நீரே, இந்த பல பாடல்கள். அதிலே ஒப்புவித்தேன் ஐயனே என்ற பாடல் ஒளிபரப்பாகும் பொழுது ஏஞ்சல் டிவியிலே நான் அதை குறித்த கதையை சொல்லுகிறேன். அந்த கதையை கேட்ட ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு அழுது, அன்றைக்கு தான் அவர்கள் தீர்மானம் பண்ணி, இதை எழுதினவர் இவர்தானா, இவரை பார்க்க வேண்டும் என்று அந்த சகோதரி கணவனோடு என்னுடைய அலுவலகத்துக்கு வருகிறாங்க. நிறைய வெகுமதியெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதோடு கூட கண்ணீரின் காணிக்கையும் கொண்டு வருகிறாங்க. அழுது கொண்டே வந்தாங்க. என்ன என்று கேட்டேன். அவர்கள் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு 70வது பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரி, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஜெயா சிஸ்டர் அவர்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். 70 ஆண்டு இல்லை, பாஸ்டர் ஜான்சன் சொன்னது போல இன்னும் நீடோழிய நாட்கள் அவர்கள் வாழ வேண்டும். பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியாம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து வருகிற உங்கள் ஊழியமானது இந்த தமிழகத்திலே, தமிழ் மண்ணில் மாத்திரமல்ல, உலகத்தின் கடைமுறை மற்றும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பாகி இந்த பிரஜாபதி வெளிவர வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன்.
இதுதான் எங்களை போன்ற போதர்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிற வாழ்த்துதல். மட்டுமல்ல, சென்னை பட்டணத்திலே நானும் ஒரு மூத்த போதகனாக இருப்பதனாலே இந்த தரிசனத்தை நான் சுமந்து சென்று மற்றவர்களுக்கும் சொல்லுவேன். குறிப்பாக எங்கள் சபையில் இதை குறித்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த முயற்சிக்காக நன்றி. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். காட் பிளஸ் யூ. நல்ல தொடர்பு உண்டு. ஒரு 25 ஆண்டுகளாக அவர்களுடைய முயற்சியை நான் அறிவேன். ஒரு தடவை எங்களுடைய நிறுவனத்தில் கூட இந்த நாடகத்தை நாங்கள் சிறப்பாக நடத்தி காட்டினோம். கிறிஸ்தவத்திற்கென்று ஒரு மாநாடு நடத்திய போது அந்த மாநாட்டிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த பிரஜாபதியை நாங்கள் சேர்த்தோம். அடிக்கடி இது தொடர்பாக நாங்கள் விவாதிப்பதுண்டு. ஏனென்றால் நான் அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சியாளன் என்கின்ற முறையிலே இந்த நாடகத்தினுடைய கட்டுக்கோப்பை பல தடவை நான் வியந்து பாராட்டியதுண்டு. பல தடவை சில திருத்தங்களை செய்வதற்கு கூட அவர்களை கேட்டுக்கொண்டேன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த திருத்தங்களை செய்தார்கள். இது பிற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற மொழியாளர்களுக்கும் இந்த சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி பல மக்களையும் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி, பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த நிகழ்ச்சி இப்போது திரைப்படமாகிறது என்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியினை தருகின்றது. தளராத உள்ளத்தோடு அவர்கள் இந்த போராட்டத்தை போராடினார்கள். நல்ல ஒரு போராட்டத்தை போராடினார்கள். அந்த போராட்டத்திலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அதை இறைவன் அவர்களுக்கு இந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல வெற்றியை தர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். தமிழ் மொழி வாழ்க. எனக்கு அவ்வளோ தமிழ் பேச வராது, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிங்க. English. Thank you very much, sir, for inviting me with my wife. We are really very honored to have come here and watched this wonderful rendition or trailer of Prajapati. As a filmmaker myself, I know what lot of trouble Rupert sir would have gone through to frame each and every scene or the sequence, the music, the costumes. It's all wonderfully done, and I'm sure this is going to be a landmark, groundbreaking film in not only in India but in the world. And I really urge each one of you here to please promote this in your own small way in social media, or even tell a friend about Prajapati. You watched a lovely trailer. The acting was very good. The lighting is good. And the cinematography was excellent. Editing was too good. So I'm very happy. In fact, எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க உங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ அந்த எமோஷன்ஸ் நான் வேறு நிறைய படம் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி நான் பார்த்துருக்குறேன். பட் இந்த ஒரு சின்ன ட்ரெய்லர், ஷார்ட் ட்ரெய்லர்லேயே இந்த எமோஷன்ஸ் வெளியே வந்ததுக்கு I have to praise the director. Sir, you're a wonderful director. Please, as somebody else, one of our guests said, you don't have to stop with this one film. Please continue to make more films on the Bible, biblical films. Thank you so much. God bless you. God bless the audience and the media people. Thank you, sir. Thank you.